ஜெகர்தண்டா சூப்பர் ஸ்டார். அது மிதக்கிற மாதிரியே இருக்கு. என்னங்க கடையை கொண்டு போறாரு? அவங்கிட்ட வந்துட்டு போறாயா? ஆமாங்க. என்ன டாட்டா கட்டானுங்க? கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுயா? ஆமால்ல. மாப்பிள்ள வரலையா? இப்ப வருவான். வரணும். வருவான் பாரு. வரணும். ஆமா, எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே ஃபீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. சூடு கொஞ்சம் தாங்க. அப்படியா? அப்ப எனக்கு இதுதான். என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? அப்ப தரையில தான் இருக்கும். ஆமா, எனக்கு மட்டும் எங்க ரவுண்டு கட்டி அடிக்குது. மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் அது உடனே வெளியில கட்டிடணும். அப்ப நான் கட்டிடுறேங்க. முதல்ல செய்யுங்க. வேலை செய்யற இடத்துல வச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் பதாத பாடுபடுத்துறாருங்க. ஒரு மணிக்கு காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியானம் சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூறுன்னு ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களேன். அப்ப எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதுதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் தரையில தானே நடக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐயோ, காலையில எப்படி வீங்க இருக்கு? இந்த அளவுக்கு ஒரு குடும்பம் எடுத்தது யாருங்க? அந்த சச்சு தான். ஊர்ல ஆச்சு அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிட்டான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நான் சுற்றி அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலாம். கத்தி எடுத்து குத்தி கிண்டிட வேண்டியதான். கத்தி கிடைக்கலாம். உறவனை கடிச்சு முழுங்கிட வேண்டியதாங்க. இது போதும், வாங்க. எனக்கு ஆத்திரம் அடக்கலக்கா. என்னங்க இன்னும் கொலைய பண்ணல, அதுக்குள்ள எனக்கு கூண்டு வச்சுட்டாங்க. வாங்க. பேனர் கட்டுவாங்க, வாங்க. விடுங்க பிரதர். ஆமா, மாப்பிள்ள வருமா? வரும், ஆனா வராது. அது சரி. என்னங்க சினிமா கூட்டிக்கு எப்ப வந்தோம்? இப்பதான பஸ் பிடிச்சி கியூல நின்று டிக்கெட் வாங்கணும். அதுக்குள்ள மறந்துருச்சா? ஆமா இல்ல இல்ல. ஆமா. கூட்டம் பயங்கரமா இருக்கு போல் இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் பிலிம். ஓஹோ. ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறாரு. என்ன தரையில பேசலாம் திரையில வருது. லைப்ரரியில கொஞ்சம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஆத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேனே. நான் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். ஏப்பா ஒரு பேச்சுட்டு படமா எடுத்து 100 நாள் ஓட்டுறீங்க போட்டிருக்கியா? ஆமா, நான் மட்டும் வந்து ஒன்னே காணா. உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூமா? அம்மாடி தப்பிங்கன்னா கரெக்டா இருக்கு. அங்க என்ன எம்ஜிஆர் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு, பிசில் வச்சு கழிச்சிட்டு இருக்கு. மூடுங்கடா. என்ன எடிட்டிங்களா நடந்திருக்கு? ரீரிகார்டி பண்ணிட்டீங்களா? ஆமா, இதெல்லாம் எப்படியா நடந்துச்சு? ஷூட்டிங் எடுக்கும் போது பண்ணிட்டோம். எதுக்கியா இதெல்லாம் போய் படம் பிடிச்சிருக்கீங்க? கொலை பண்றதுக்கு. கொலை பண்றதுக்கா? இவர் யாரு? எடிட்டரா? இல்ல, இந்த எபிசோடுக்கு டைரக்டர். என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க? கொலைகளன்னு பேசுறாரு. யார் அவரையே பத்தி போடுற? கோடிக்கணக்கில் படம் வாங்கிட்டோம்ல. ஓஹோ. மேல போறது ஜட்ஜ், அனுப்ப போறது நான், உள்ள போறது எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள. ஏன்? நீதான் வாக்குமூலம் கொடுத்துட்டிய. என்னன்னு பார்த்தல படத்தை? ஆமா.